ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாம் ட்ராவல் பண்ணும்போது பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ் ஸ்டாப் எங்கே? பஸ் ஸ்டாப் எங்கே? எங்கே இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? வேர். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? வேர் இஸ் த பஸ் ஸ்டாப்? வேர் இஸ் த பஸ் ஸ்டாப்? டிக்கெட் எவ்வளவு? டிக்கெட் எவ்வளோன்னு கேட்போம்ல, அதுதாங்க எவ்வளவு. அதை இங்கிலீஷில் ஹவு மச் சொல்லுவோம். இப்போ ஹவு மச் இஸ் த டிக்கெட்? ஹவு மச் இஸ் த டிக்கெட்? எனக்கு ஒரு டாக்ஸி வேணும். எனக்கு ஒரு டாக்ஸி வேணும். வேணும் இதை இங்கிலீஷில் நீடுன்னு சொல்லுவோம். அப்போது இதை எப்படி சொல்லுவோம்? ஐ நீட் எ டாக்ஸி. ஐ நீட் எ டாக்ஸி. நான் ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டும். நான் ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டும். வேண்டும் அதை இங்கிலீஷில் வாண்ட். ஐ வாண்ட் டு கோ டு த ரயில்வே ஸ்டேஷன். ஐ வாண்ட் டு கோ டு த ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா? நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா? பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக். அப்போ இதை எப்படி சொல்வோம்? கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? Can you speak English? ரயில் எப்போது வரும்? ரயில் எப்போது வரும்? வரும் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? arrive. When will the train arrive? When will the train arrive? எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு அதை எப்படி சொல்லலாம்னா இங்கிலீஷில் how long. How long? How long will it take? How long will it take? நீங்கள் எனக்கு வழிகாட்ட முடியுமா? நீங்கள் எனக்கு வழிகாட்ட முடியுமா? வழி அதை இங்கிலீஷில் வேன்னு சொல்லுவோம். Can you show me the way? Can you show me the way? இந்த இடம் காலியாக உள்ளதா? இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கா கேட்போம்ல, அதுதான் காலியாக. இதை இங்கிலீஷில் ஃப்ரீன்னு சொல்லுவோம். இஸ் திஸ் சீட் ஃப்ரீ? இஸ் திஸ் சீட் ஃப்ரீ? தயவு செய்து மெதுவாக ஓட்டுங்கள். தயவு செய்து மெதுவாக ஓட்டுங்கள். மெதுவாக இங்கிலீஷில் ஸ்லோலின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் டிரைவ் ஸ்லோலி. எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் டிரைவ் ஸ்லோலி. எனக்கு ஜன்னல் இருக்கை வேண்டும். எனக்கு ஜன்னல் சீட்டு வேணும் சொல்லுவோம்ல, அதுதாங்க ஜன்னல். அதை இங்கிலீஷில் விண்டோன்னு சொல்லுவோம். ஐ வாண்ட் விண்டோ சீட். ஐ வாண்ட் விண்டோ சீட். விமான நிலையம் எவ்வளோ தூரம்? ஏர்போர்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது கேட்கும்ல, அதுதான் எவ்வளவு தூரம். how far. How far is the airport? How far is the airport? பேருந்து எப்போது புறப்படும்? எப்போது புறப்படும்? புறப்படும் அதை இங்கிலீஷில் லீவ்னு சொல்வோம். What time does the bus leave? What time does the bus leave? என் பொருட்களை இழந்து விட்டேன். என் பொருளெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம்ல, அதுதாங்க இழந்து விட்டேன். இது இங்கிலீஷில் லாஸ்ட்னு சொல்லுவோம். ஐ லாஸ்ட் மை லக்கேஜ். ஐ லாஸ்ட் மை லக்கேஜ். எனக்கு உதவி தேவை. எனக்கு உதவி தேவை. உதவி அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹெல்ப்புன்னு சொல்லுவோம். இப்போ இதை எப்படி சொல்லணும்? ஐ நீட் சம் ஹெல்ப். ஐ நீட் சம் ஹெல்ப். நான் இந்த முகவரியை தேடிக்கொண்டு இருக்கிறேன். நான் இந்த முகவரியை தேடிக்கொண்டு இருக்கிறேன். தேடிக்கொண்டு லுக்கிங். ஐ எம் லுக்கிங் ஃபார் திஸ் அட்ரஸ். ஐ எம் லுக்கிங் ஃபார் திஸ் அட்ரஸ். பஸ் ஸ்டாப்புக்கு எப்படி செல்ல வேண்டும்? பஸ் ஸ்டாப்புக்கு எப்படி போகணும் கேட்போம்ல, அதுதான் வேண்டும் கெட்டுன்னு சொல்வோம். How do I get to the bus stop? How do I get to the bus stop?
இது சென்னைக்கு போகும் பேருந்தா, இது சென்னைக்கு போகிற பஸ்ஸா கேட்குறோம்ல, அதுதான். இப்போ அந்த இடத்துல நம்ம டு யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? இஸ் திஸ் த பஸ் டு சென்னை? இஸ் திஸ் த பஸ் டு சென்னை? நான் ஜிபே மூலம் செலுத்தலாமா? நான் ஜிபே மூலம் செலுத்தலாமா? செலுத்தலாமா, அதை இங்கிலீஷில் பேன்னு சொல்லுவோம். இப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? கேன் ஐ பே பை கார்ட்? கேன் ஐ பே பை கார்ட்? எனக்கு பயணம் மிகவும் பிடித்திருந்தது. எனக்கு பயணம் மிகவும் பிடித்திருந்தது. பிடித்திருந்தது இது இங்கிலீஷில் என்ஜாய்ன்னு சொல்லுவோம். அப்போ இதை எப்படி சொல்லணும்? ஐ என்ஜாய்ட் த ட்ரிப். ஐ என்ஜாய்ட் த ட்ரிப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.